ஹலோ ஆல். நேத்துல வீடியோவில் ஏசி டைப்பு, ஏசி சிஸ்டத்தோட டைப்பு அண்ட் எக்யூப்மெண்ட்டோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு நான் பார்க்க போனா ரொம்ப முக்கியமான டாபிக் ஏர் ரீசர்க்குலேஷன். இது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நமக்கு ஒரு கோர் பேசிக் ஐடியா கிடைக்கும். ஏர் எப்படி ரீசர்க்குலேட் ஆகுது, ஏசி எப்படி குளிர்ந்த காற்று நமக்கு தருதுன்னு ஒரு பேசிக் கோர் ஐடியா கிடைக்கலாம். ஸோ அதுக்கான டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏர் ரீசர்க்குலேஷனா என்ன? ஏர் ரீசர்க்குலேஷனா ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி ஒரு ரூம்குள்ள இருக்கிற காத்தை அதை ஏசி புல் பண்ணி எடுத்து அந்த காத்தை கூல் பண்ணி திருப்பி நமக்கே கொடுத்து, ஸோ இதே ப்ராசஸ் ரீசர்க்குலேட் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கிறது தான் ஏர் ரீசர்க்குலேஷன். அதாவது காற்றை ரீசர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கிறது. இது எப்படி ஆகுதுன்னா, இனிஷியலா ஏசி வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஏசி ஆன் பண்ணோம்னா நம்ம நினைப்போம் ஒரு வெளியிருந்து சுத்தமான காற்றை அதை கூல் பண்ணி தருது. ஏன்னா இனிஷியலா எல்லாம் என்ன கேங்கன்னா அவுட்டோர் ஃபேன் சுத்தும், ஸோ அதுலேருந்து ஏசி காற்று இழுக்குது, உள்ள சுத்தமான காற்றை ஏசி வழியா உள்ள தருன்னு நினைக்கும். ஆனா அதுதான் இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ரூமுக்குள்ள ஒரு ஏசி இருக்கா, ஸ்பிளிட் ஏசி. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஏசி வச்சிருப்போமா, அந்த ஏசி இருக்கு. ரூம்குள்ள நார்மலாவே ஒரு காத்து நம்ம ரூமை க்ளோஸ் பண்ணாலே இருக்கும். நம்ம ஏசி ஏசி ஆன் பண்ண உடனே ஏசி என்ன பண்ணும்னா, ஏசிக்குள்ள ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் என்ன பண்ணும்னா, அந்த ஃபேன் இருப்பாங்க, ப்ளோ இருப்பாங்க. அந்த ஃபேன் என்ன பண்ணும்னா, ரூம்குள்ள இருக்கிற காத்தை சக் பண்ணி எடுக்கும், உறிஞ்சி எடுக்கும். அந்த உறிஞ்சி இருக்கிற காத்து ஏசிக்குள்ள போனக்கப்புறம் ஏசிக்குள்ள காயில் இருக்கும். காயிலுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னா ரெஃப்ரிஜரண்ட் கேஸ். அந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ்ங்கிறது ஒரு 4 டிகிரி செல்சியஸ்ல போயிட்டு இருக்கும். அதாவது அந்த கேஸ்ன்னு சொல்ல முடியாது, அது கேஸ் பிளஸ் லிக்விட் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கும். ஃபுல்லா கேஸ் ஸ்டேட்ல போகாது, கேஸ் பிளஸ் லிக்விட் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ரூம்க்குள்ள நம்ம ரூம் டெம்பரேச்சர் நார்மலாவே ஹையா தான் இருக்கும், 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன். நம்ம ஏசியில செட் பண்ற பாயிண்ட் வந்து 24 இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 30 டிகிரி செல்சியஸ் இருக்கிற அந்த காத்து ஏசிக்குள்ள போகும். ஆனா ஏசிக்குள்ள காயில் இருக்கு, காயில் வழியா பாஸ் ஆகி தான் திருப்பி ஏசில இருந்து வெளியே வரும். ஸோ இந்த காயில் மேல அந்த காத்து படும். காயில்ல 4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, ஆனா நம்ம எடுக்கிற காத்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஹீட் எப்பவுமே என்ன பண்ணும்னா ஹை டு லோ டெம்பரேச்சர் போகும். அது அதோட நேச்சர். ஹை டெம்பரேச்சர் இருந்தா லோ டெம்பரேச்சர் இருந்தா ஹை டு லோ ஆட்டோமேட்டிக்கா போய் ரெண்டுத்தையும் ஈக்குவலிபிரியம் பண்ண பார்க்கும். ஓகேங்களா, ஈக்குவலிபிரியம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதே ப்ராசஸ் உள்ளே நடக்கும். 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற ஹீட்டு 4 டிகிரி செல்சியஸ்க்கு போக பார்க்கும். அது போக ஆனா என்ன, இங்க ப்ளோ அந்த காற்றை சக் பண்ணி வெளியே தள்ளிட்டே இருக்கும் அந்த உள்ள இருக்கிற ஃபேன். ஸோ அந்த காயில பட்டு காத்து குளிர்ந்த காத்தா வெளியே வருது. வெளியே வந்த காத்து என்ன பண்ணா நம்ம ரூம் டெம்பரேச்சர், நம்ம நம்ம பாடியில் வர டெம்பரேச்சர், அப்புறம் பக்கத்து ரூம் ஏசி பண்ணாம இருந்தா அதுல இருந்து டெம்பரேச்சர் உள்ள வரும். ஏன்னா நம்ம ஏசி பண்ண செட்டிங்கோட டெம்பரேச்சர் 24 வச்சிருப்போம். ஏசில இருந்து 14 ஏசிக்கும் செட் பண்ற அந்த 24 டிகிரி செல்சியஸ்க்கும் ஏசில இருந்து வர ஏர் டெம்பரேச்சரும் மினிமம் இல்ல, மோரார்லெஸ் 10 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இது என்ன, ஏன் அந்த 10 டிகிரி செல்சியஸ்னு கேட்டிங்கன்னா, அந்த 40 டிகிரி செல்சியஸ்ல அந்த காற்று வந்தால் மட்டும்தான் எல்லா ஹீட்டையும் வாங்கி நம்ம ரூம் டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ்ல அது வைக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஏசி ஆன் பண்ணால் வெளியே சுத்தமான காற்று ஏசிக்குள்ளே வந்து கூல் பண்ணி காற்று நம்ம ரூமுக்குள்ளே வரதில்லை. ஆல்ரெடி இருக்கிற ரூமுக்குள்ள இருக்கிற காற்றே தான் திரும்ப 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 குழாய் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா, அடுத்து இந்த ரிட்டர்ன் ஏர் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு லூப் மாதிரி சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஏசிலேருந்து வர்றது ரூம்ல அப்சர்வ் ஹீட் எல்லாம் வாங்குது, ரூமோட மாஸ்டர் கண்டக்டிவ் வாங்கி திருப்பி ஏசிக்குள்ளே போகுது, திருப்பி வெளியே வருது. இதே கான்செப்ட் தான். இதை ஸ்டேஜஸா நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம், இனிஷியலா சப்ளையர், ஏசியில் காத்த சப்ளையர் சொல்லுவோம். ஏன் இந்த ஸ்டேஜ் சொல்லி தனியாக ஸ்லைட் போட்டோம்னா, அந்த சப்ளையர் ரிட்டர்ன் இந்த ரெண்டையும் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சப்ளையர் டக்ட், ரிட்டர்னர் டக்ட். சப்ளையர் டக்ட்னா அந்த குளிர்ந்த காத்து வர டக்ட் தான் சப்ளையர் டக்ட். ரிட்டர்னர் டக்ட்னா இப்போ வந்து நம்ம ரூம் வீட்டில் இருக்க ஏசில எல்லாமே டக்ட் வச்சு போட்டிருக்க மாட்டோம், ஜஸ்ட் ஏசி வச்சிருப்போம். ஆனால் பெரிய பெரிய பில்டிங்ல நம்ம டக்ட் வச்சு போட்டிருப்போம். டக்ட்டுங்கிறது ஆல்ரெடி நேற்று உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் ஏர் டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு மீடியம் மட்டும் தான். ஓகேங்களா, இப்போ இந்த சப்ளையர் டக்ட் ரிட்டர்னர் டக்ட்டுக்காக தான் இந்த ஸ்லைடே நான் போட்டேன். இந்த ஸ்டைல்ல சப்ளையர்னா அந்த ஏசி குளிர்ந்த காத்து ரூம்குள்ள நம்ம கடத்தி கொண்டு வர போறோம். அந்த காத்தை வந்து எங்கேயுமே வேற எங்கேயும் போகாம ரூம்குள்ள கொண்டு வந்து விடுறோம். ஸோ ரூம்குள்ள விட்டக்கப்புறம் ரீசர்க்குலேட் ஆகும், திருப்பி ஏசிக்கு அதே காத்து போகணும். ஸோ அதுக்கு என்ன ரிட்டர்ன் டக்ட் போட்டு, அந்த டக்ட்னா அதுவே சேம் டக்ட் தான். அது என்ன பண்ணா இப்போ அந்த நம்ம ஏசிக்குள்ள இருக்கிற பம்ப் மோட்டரோட ஃபேனோட கண்டாக இருக்கும், அது சக் பண்ணும். இதுதான் அங்கே இங்கேருந்து இழுத்து அங்கே தள்ளும். ஸோ இது எப்படி எடுக்கும்போது எடுத்து அப்படியே உள்ள போகாது. அந்த ஏசிக்குள்ள என்ன பண்ணா ஃபில்டர் இருக்கும். ஃபில்டர் என்ன பண்ணா தூசி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சு நல்ல காற்று உள்ள அனுப்பும். தென் எவாப்ரேட்டர் காயில பட்டு கூலாகி வெளியே வரும். தென் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் நடந்துட்டே இருக்கும்.
ஓகே. இப்போ இந்த ரீசைக்கிள் வந்து எப்படி என்னென்ன சிஸ்டத்துல எப்படி யூஸ் ஆகுது? நம்ம நார்மலா ஸ்பிளிட் விண்டோ ஏசி யூஸ், அதாவது இந்த ஸ்பிளிட்டிங்கிறது நம்ம வீட்டில் வச்சு நார்மல் ஏசி, ஒரு இண்டோர் ஒரு அவுட்டோர் வைக்கிற ஏசி வீட்டில் நார்மலா இருக்க வைக்கிறது. இந்த இடத்துல 100% ரீசர்க்குலேஷன் மட்டும் தான் நடக்கும். ப்ரெஷர்னு சொல்லி தனியாக எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆனா இதுல நீங்க வீட்டில் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஏசி போட்டு டோர் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு 10 நிமிஷமா கதவை திறந்து போடுன்னு சொல்லி ஊர்ல சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த நேரத்துல ப்ரெஷர் உள்ள வரணுங்கிற ஒரே கான்செப்டாக தான். ஏன் ப்ரெஷர் உள்ள வரணும்? ஏன்னா ஏர் ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம விடுற மூச்சு காத்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் திருப்பி ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஆகிட்டே இருக்கும்போது அங்க ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஒரு நாத்தோ ஸ்மெல் வரும். பொல்யூட்டண்டான ஏரை நம்ம சுவாசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்காக தான் ஏசி ஸ்பிளிட் ஏசி போட்டுருந்தா ரொம்ப நேரம் டோர் க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டோர் ஆர் ஜன்னலா திறந்து வைக்கணும்னு சொல்றது காரணம் இதான், அந்த ப்ரெஷர் உள்ள வரணுங்கிறதுக்காக தான். அடுத்து டக்டட் சிஸ்டம். டக்டட் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா டக்டட் வைஸா பண்ணுவோம். இங்க வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கும், டக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க டக்ட் சிஸ்டத்துக்கு ஜஸ்ட் ஃப்ரெஷர் டக்ட், ரிட்டர்ன் டக்ட். ஃப்ரெஷர் டக்ட்ல காத்து உள்ள ரூம்குள்ள வரும். ரிட்டர்ன் டக்ட்ல அந்த காத்தை அப்படியே எடுத்துட்டு போய் ஏசிக்குள்ள போகும். இதான் நடக்கும். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா அந்த டக்ட் லேயரை வச்சாலே ஸ்பெசிஃபிக்கா தனியா ரூம்குள்ள ஃப்ரெஷர் டக்ட்னு விடுவோம். இந்த ஃப்ரெஷர் டக்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, சுத்தமான அவுட் சைட் காத்த ஒரு ஃபேன் வச்சு இல்லைன்னா டக்ட் வச்சோ, ரூம் ஃபேனை ப்ளஸ் டக்ட் வச்சு இல்லைன்னா எஃப்ஏஹெச்னு யூனிட் இருக்கு, அந்த யூனிட் வச்சோ நம்ம ரூம்குள்ள விடுறதுக்காக தான் இந்த ஃப்ரெஷர் டக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஷர் டக்ட்னா ஒண்ணுமே இல்லை, சுத்தமான காத்த ரூம்குள்ள விடுறோம். இது எதுக்குன்னா ரூம்குள்ள ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்காக. இதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றோம்னா ஆஸ்ரே 62.1, 62.2. ஆஸ்ரேனா என்ன? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஹீட் ரெஃப்ரிஜரேஷன் இன்ஜினியர்ஸ். இது என்ன, இதுல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வச்சா இவ்வளவு ஆக்சிஜன் மெயின்டைன் ஆகும், இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணா பீப்புள்ஸ் தேவை எல்லா கம்ஃபர்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும் சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஏஹெச்யூ. ஏஹெச்யூங்கிறது ஒரு பிக் சைஸ் ஏசின்னு வச்சுக்கோங்க. அந்த ஏசில டக்டை எடுத்து நம்ம நிறைய ரூமுக்கு ஃப்ரெஷ் ஏரை கொடுத்து சப்ளை ஏரை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இங்க என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் ஏரை தனி செப்பரேட்டா ஒரு மிக்சிங் பாக்ஸ் வழியா எடுத்து அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஏரை மிக்ஸ் பண்ணி ஏஹெச்யூக்குள்ள அனுப்புவோம். இதை ஃபர்தரா நம்ம பின்னாடி பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல ஏன் இந்த ரீசைக்கிள் ஏர் மெயின் ரொம்ப முக்கியம்? மெயின் ரீசன் எனர்ஜி எஃபிஷியன்சி. புதுசா ஒரு ஃப்ரெஷ் ஏரை நம்ம திருப்பி திருப்பி கூல் பண்ணி அனுப்பணும்னா அங்க அவுட்டோர்ல இருக்கிற யூனிட்டுக்கு வந்து அதிக எனர்ஜி தேவைப்படும், அதிக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படும். கம்ப்ரஷர் அதிகமாக கம்ப்ரஸ் ஆகணும். ஸோ அது லாங் லைஃப் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம ரீசைக்கிள் ஏர் பண்றோம். ஆனால் ரீசைக்கிள் ஏர் பண்றப்பவும் நம்ம ஃப்ரெஷ் ஏர் கொடுக்கணும். கொடுக்காம பண்ணா அது வந்து பீப்புளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அடுத்த ரீசன் ஃபாஸ்டர் கூலிங். ரீசைக்கிள் பண்ணும்போது ஆல்ரெடி ஏர் கூல் பண்ண ஏர் தான் திரும்ப பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூம் டெம்பரேச்சர் 24 செட் பண்ணா 24 தான் திருப்பி கூல் பண்ணி 14 அனுப்ப போகுது. ஆனா அதுவே வெளியே இருக்க அவுட்டோர் டெம்பரேச்சர் பண்ணா அது 33, 32 இருந்துச்சுன்னா திருப்பி அதை 14க்கு கொண்டு வரணும். ஸோ அது லோடு அதிகமாகும். ஸோ அங்கே கரெக்டாக நம்ம அட்டைன் பண்ண முடியாது, எஃபிஷியன்சி அட்டைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கம்ப்ரெஷருக்குலாம் லோட குறைக்க தான் மெயினாக ரெசிப்ட் ஏர் பண்ணுறோம். அதிக டெம்பரேச்சர்ல பண்ணணும்னா கம்ப்ரஸ் அதிகமாக ரன் ஆகும், லாங் லைஃப் வராது, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. அப்புறம் காஸ்ட் சேவிங்ஸ். எனர்ஜி யூஸ் பண்ணுறது கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் சேவிங் கம்மியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரெஃப்ரிஜரேட் சைக்கிள் வீடியோ மட்டும் நீங்கள் அனிமேஷன் வீடியோ பார்த்தா கொஞ்சம் பெட்டராக புரியும். அது புரிஞ்சா உங்களுக்கு ஏசிக்கான பேசிக்ஸ் நல்லாவே புரியுதுன்னு அர்த்தம். தேங்க்யூ.